கரூருக்கு விக்டிம்ஸ்க்கு மட்டும் காசு கொடுக்க செஞ்சது. அந்த அடிப்பட்டவங்களுக்கு என்னடா நீ பண்ண? அடிப்பட்டவங்களுக்கு என்ன போய் ஆறுதல் பண்ண? அந்த ஹாஸ்பிட்டல் இது எவன் கட்டுனா? நீயும் உங்க அப்பனும் வந்தீங்களா கட்டுறதுக்கு அத? இல்லாட்டி இந்த ஆதவ அர்ஜுனா இவ்வளோ பேசுறான பொறுக்கி. அவனா கட்டுனா? இந்த விக்கிரவாண்டியில வரும்போது 3, 5, 4 பேர் 6 பேர் செத்தவங்களுக்கு என்ன காசுடா குடுத்த? என்ன போய் பார்த்த நீ? உன் கட்சியில எவன் போய் பார்த்தான்? பரதேசி சொல்லக்கூடாது. பரதேசி சொல்லக்கூடாது கிருஷ்ணா சொல்லிட்டு. பிச்சைக்கார பசங்களா? அரக்கர்கள், அயோக்கியர்கள், என்னமோ வந்துட்டீங்க எல்லாரும் என்னமோ பெரிய அது வச்சுனா நீ போய் சத்தம் போட்டு பேசுவா, நீ பெரிய ஹீரோன்ல வாடா தைரியம் இருந்தா வா. நான் ஒரு பொம்பளை, நீ வா, ஒரு ஏதோ ஒரு தொகுதி நீ செலக்ட் பண்ணுற தொகுதியை நானும் வந்து நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தோத்தாளுக்கு எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் பணத்தை செலவு பண்ணி பண்ண மாட்டேன். மக்களுக்கு சென்சிபிளாக சொல்லுவேன், இது உங்களுக்கு பண்ணுவேன் நான் ஜெயிச்சால். என்னை விரும்பி தேர்ந்தெடுத்தா தேர்ந்தெடுக்கட்டும். பட் அட்லீஸ்ட் எனக்கு திராணி இருக்குது, தைரியமாக ஒரு 10 மணி நேரம் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவேன். ஏசி சேர் இதெல்லாம் தேவையில்லை, ஏசி கார் தேவையில்லை. வாடா விஜய், உனக்கு தைரியம் இந்த வா, நானும் நீயும் ஒரு 10 நாள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணலாம் வா. தைரியம் இருக்குதாடா உனக்கு? கோலப்பையில சைக்கோ